ஆக்சுவலி ஜாக் ஸ்னைடர் டிசில ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ச்மேன் ஒரு படம் பண்ணியிருப்பாரு. இந்த வாட்ச்மேன் ஒரு படம் ஹீரோ ஜானர் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வாட்ச்மேன் வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுச்சு. வாட்ச்மேன் இஸ் ஃபேமஸ் ஃபார் இந்த காமிக்கே எதுக்கு ஃபேமஸ்னா இந்த வாட்ச்மேன் சீரிஸ் அந்த காமிக்ஸ் இஷ்யூ இருக்குல்ல அது வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஆர் யூ கேன் சே இன்ஃபேமஸ் ஃபார் லைக் இத படமா ஆக்கவே முடியாது அப்படிங்கிற சோர்ஸ். திஸ் மெட்டீரியல் கேன் நெவர் பி திஸ் சோர்ஸ் கேன் நெவர் பி மெட்டீரியலைஸ்ட் இன்டு அ மூவி அப்படிங்கிற ஒரு மித்து ஒன்று இருந்துச்சு அப்போ வரைக்கும். என் தலைவன் அங்க இருக்கான் பாருங்க, ஜாக் ஸ்னைடர்னு. அவன் வந்தா எங்க தலைவன் நான் பார்த்ததெல்லாம் பாருங்க, இவர் தான் என் தலைவன் ஜாக் ஸ்னைடர். தலைவன் வந்தான் வந்து நான் எடுக்கிறேன் பாருங்க, எடுக்க முடியாத படத்தை நான் எடுத்து கட்டுறேன்னு எடுத்தாப்ல. அப்ப எனக்கு வந்து இது தெரியாது, நான் இப்ப 300 பார்க்கல, அப்ப ஜாக் ஸ்னைடர் தான் யாரும் தெரியாது, நான் எந்த படமும் பார்க்கல. வாட்ச்மேன் ஒரு படமா நான் பாக்குறேன், இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் போல சொல்லிட்டு நான் பாக்குறேன். அப்ப சம பாக்குறப்ப எந்த இனாலஜியுமே தெரியல எனக்கு. அந்த இவர் தான் மெயின், இவர் தான் ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி இருப்பார், இவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இவர் தான் சுத்தி, இவர் தான் மையக்கருவா இருக்கு, இவர் சுத்தி தான் மொத்த கதையுமே நகரும். இவங்கெல்லாம் யாரு என்ன எதுவுமே தெரியாது, எந்த கேரக்டரும் தெரியாது, அதோட பின்புலம் பின் ஸ்டோரி எதுவுமே தெரியாது. ஒரு படமா போயிட்டே இருக்கு, அது மட்டும் போயிட்டே இருக்கு, விஷுவலா ஒரு ட்ரீட் இருந்துகிட்டே இருக்கு. நான் இன்கேஸ் உங்க நான் முன்னாடியே பதிவு பண்ணிருக்கேன், இன்கேஸ் நீங்க விட்டுருந்தீங்கன்னா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்து பயங்கரமா வியந்த படம், ஹாலிவுட் படம் நான் பாக்குற ஸ்டார்டிங்ல நான் பார்த்த மொத படம். ஆஹா செமையா எடுத்திருக்காங்க, என்ன எப்படிப்பட்ட படம், இப்படிலாம் நம்ம ஊர்ல எடுத்தா எப்படி ஓடு நினைச்சிட்டே இருந்து ஐஎம்டிபி பல வருஷம் வச்சு பார்த்ததான் தெரியும். ஒரு டிசாஸ்டர்ஸ் மூவி, அதுக்கு அந்த படம் பேர் வந்து அப்டக்ஷன் சொல்லிட்டு ஒரு படம். தி அப்டக்ஷன். ஜஸ்ட் ஒரு சைடு சைட் ட்ரிப் மாதிரி போயிட்டோம் நம்ம. அப்டக்ஷன் மூவின்னு சொல்லிட்டு 5.1 இருக்கு பார்த்தீங்களா, இந்த படம் தான் அது. 2011. ஓகே, இந்த சைட் ட்ராக் விட்டு நம்ம வெளில வருவோம். அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்ல பாக்குறப்ப இந்த படமும் பாக்குறேன். ஐம் எக்ஸ்போசிங் மைசெல்ஃப் டு தி வாட்ச்மேன். செமையா இருக்கும். நாம இந்த படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்லை. இது நம்ம ஒரு நாள் டிசிக்கு தனியா எடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த படம் பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு சூப்பரா ஒன்று பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஐ காட் டு நோ, ஓகே இது வந்து ஒரு இன்னொரு வேர்ஷன். இந்த வாட்ச்மேன்ங்கிறது இட்ஸ் லைக் அனதர் டிராஃப்ட் ஆஃப் பேட்மேன். குட் பி லைக் ஹீரோ இருக்கார்ல, இட்ஸ் லைக் ஃபெயில்டு ஒரு பேட்மேனுக்கு ஒரு வில்லன் ஸ்டோரி, ஒரு வில்லனா இருக்க மாதிரி. வில்லன் சென்ஸ் என்னன்னா ரொம்ப ஹீரோவா பாக்குறோம்ல, அவர் ஹீரோவா இல்லாம வாட் இஃப் ஹி வாஸ் லைக் நியோனியர், இல்ல ஒரு வெரி கிரேஷான ஒரு டிடெக்டிவ், அப்படி பேட்மேன் ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம ஹீரோவோட கேரக்டர் செஷன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 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 இதோட வேர்ஷன் என்னன்னா வாட் இஃப் ஹி இஸ் சம்திங் எல்ஸ். நம்ம பேட்மேனா பாக்குறதை விட ப்ரூஸ்வேன் கிடையாது, இது கம்ப்ளீட்லி வேற கேரக்டர். இப்போ மைல்ஸ் மொரால்ஸ் மாதிரி கம்ப்ளீட்லி வேற கேரக்டர். ஆனா ஒரு பேட்மேனும் கிடையாது. ஆனா அந்த அந்த ஸ்கில் மட்டும், அந்த ஸ்கில் செட், அந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் சுத்தி நடக்கிற விஷயம் மட்டும் எப்படி இருந்தா எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு டைம்ஸ்லாம் பாருங்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் இந்தியாவில் எவ்வளோ கிடைக்குன்னு எனக்கு தெரியல. லைக் எல்லாமே அன்கட் இல்லை எக்ஸ்டெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி பார்த்து ப்ரிஃபர் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ வாட்ச்மேன் வேற லெவலில் இருக்கும். மூவிங் ஆன், இதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து இது பார்க்குறேன், மேன் ஆஃப் ஸ்டீல் பார்க்குறேன். என் தலைவனுக்குள்ள போவாங்க என்னைய அறியாம நான் நான் பார்க்க வந்த சீரீஸ் வேற, நான் போயிட்டு இருக்க பாதை வேற. ஓகே, ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ.